ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால மொத்த மாநாட்டையும் புறமுதுக்கிட்டு அந்த பிரச்சனையை பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். யார் அவர், இந்த மாநாட்டுக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட்டு பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் உங்கள் கட்சியிலேருந்தெல்லாம் போயிருக்கிறாங்க, ஆனால் அந்த மாநாட்டில் அண்ணா அவர்களை பற்றி அவமதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டா தான் செய்தி வெளியாகிட்டு இருக்கு, ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அது அந்த வீடியோ பதிவு யார் எடுத்தாங்க பண்ணாங்கன்றது நமக்கு ஒழுங்காக தெரியல இல்லையா, அதனால் அது நம்மளா இப்போ ஒரு முன்முடிவுக்கு போய் அதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்குது நல்லா இருக்காது இல்லையா. அதனால் இன்னொன்று என்னென்னா, மாநாடுன்னு ஒரு உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆன்மீக மாநாடு, ரொம்ப அற்புதமான ஒரு மாநாடு. அதுக்கு முன்னாடி 1000 நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுன்னா அதை பற்றி பெருசாக பேசி இந்த மாநாட்டில் இருக்க நல்ல விஷயங்களை புறத்தில் ஒதுக்கிட முடியாது. அதை பற்றி நம்ம பேசணும், இதையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மறைந்த தலைவர்களை பற்றி இந்த மாதிரி பேசுகிறது தேவையில்லாத ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தும். எங்களுக்கு இதில் வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி கடைசியாக லைட்டாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அதாவது அந்த வீடியோவை தயாரித்தவர்கள் யாருன்னு தெரியாது. அது பேரறிஞர் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது. அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் 1000 இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற 99% நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதை போல புறக்கணிப்பதை போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சாலச் சிறந்தது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.